10 கால அதிமுக ஆட்சியில் படுபாதாளத்தில் சரிந்து கிடந்த பொருளாதாரத்தை மீட்டெடுத்த ஆட்சி திமுக. டபுள் டிஜிட் பொருளாதார வளர்ச்சியை எட்டியிருப்பதாகவும் ராமநாதபுரம் பரப்புரையில் முதலமைச்சர் பெருமிதம். மறைந்த தலைவர்களை கொச்சைப்படுத்துவதுடன் பெண்களை பற்றி கண்ணியமற்ற முறையில் பேசுகிறார் EPS. கொள்கையற்ற துரோக கூட்டத்தை இந்த தேர்தலில் விரட்டியடிக்க வேண்டும் என முதலமைச்சர் ஆவேசம். ஒவ்வொரு கிராமத்திலும் வீடு வீடாக சென்று துண்டறிக்கைகளை வழங்கி வாக்கு சேகரிப்பதில் முழுமையான கவனம் செலுத்திடுக. இனிவரும் 10 நாட்களும் மக்களோடு மக்களாக திமுக தொண்டர்கள் களப்பணி ஆற்ற வேண்டும் என மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள். திமுகவில் ஸ்டாலின் குடும்பத்தை தவிர வேறு யாரும் கட்சியிலோ அல்லது ஆட்சியிலோ உயர் பதவிக்கு வர முடியாது. அதிமுகவில் சாதாரண தொண்டன் கூட உயர் பதவிக்கு வர முடியும் என்பதற்கு தானே சாட்சி என்றும் EPS பேச்சு. அதிகாரத்தில் வர முடியுமா? திமுகவில் திரு கருணாநிதி குடும்பத்தை தவிர அந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சியிலையும் உயர்ந்த பதவிக்கு வர முடியாது. ஆட்சி அதிகாரத்திலேயே வர முடியாது. அண்ணா திமுக அப்படி அல்ல. சாதாரண தொண்டன், இங்கே இருக்கின்ற தொண்டன் இங்கே வந்து பேச முடியும். உண்மைதானே? திமுகவிற்கு தான் கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. தமிழகத்தில் ஒரு கூட்டணி, புதுச்சேரி, கேரள மாநிலங்களில் ஒரு கூட்டணி அமைக்கும் திமுகவிற்கு கொள்கை இல்லை என EPS விமர்சனம். திரு ஸ்டாலின் சொல்றாரு, ஸ்டாலின் வந்து நம்ம கொள்கை இல்லையா, இவன கொள்கையோடைய கூட்டணி வச்சிருக்காரு. திமுக காங்கிரஸ் ஒரே கொள்கையா? திமுக கம்யூனிஸ்ட் ஒரே கொள்கையா? திமுக விடுதலை சக்தி ஒரே கொள்கையா? அங்க பாண்டிச்சேரியில் மாறி மாறி நிக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியை அம்போனு விட்டுட்டாங்க, விடுதலை சக்திய கை கழுவி விட்டுட்டாங்க. கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்டும் ஏத்து போட்டிடுது. இது ஒன்னா இருக்கு, ஒத்த கொள்கையா? சாதனைகளை சொல்ல எதுவும் இல்லாததால் தன்னை பற்றி அவதூறு பேசுவதையை வாடிக்கையாக கொண்டுள்ளார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நாகையில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. அவரே தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர் பார்க்கல. எடப்பாடி பழனிசாமி எந்தெந்த விதத்தில் அவதூறா பேசணுமோ அதையெல்லாம் பேசிவிட்டு சென்ற முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். நம்ம கட்சி பத்தி பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. நம்முடைய அரசாங்கத்தை பத்தி பேசுவதற்கு எந்தவித முகாந்தரம் இல்லை. அதனால என்னை பற்றி தொடர்ந்து 5 ஆண்டு காலம் விமர்சனம் செஞ்சார் ஆட்சியில் இருக்கும்போது. இப்போ தேர்தல் வந்தாச்சு, இப்ப தேர்தல் பரப்புரை ஆரம்பிச்சு தொடர்ந்து என்னை பற்றி தான் விமர்சனம் செய்கிறார். டெல்டா விவசாயிகளுக்கு துரோகம் இழைத்தவர் முதலமைச்சர் என EPS குற்றச்சாட்டு. பயிர் காப்பீடு, நெல் கொள்முதல் விலை உள்ளிட்ட எந்த வாக்குறுதிகளையும் திமுக நிறைவேற்றவில்லை எனவும் சாடல். விளைநிலங்கள், பொன் விளைகின்ற பூமி, நெற்களஞ்சியம், உங்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கின்ற முயற்சியில் ஈடுபட்ட முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். போட்டாங்களா இல்லையா புரிஞ்சுற ஒப்பந்தம்? கன்னியாகுமரியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளும் தாவேக தலைவர் விஜயை பார்க்க காலை முதலே காத்திருந்த மாற்றுத்திறனாளி சிறுவன். பிரச்சார இடத்தில் சைக்கிள் ஓட்டியபடி சென்ற விஜய் மாற்றுத்திறனாளி சிறுவனுக்கு முத்தமிட்ட காட்சி வைரல். லஞ்சம் இல்லாமல் அரசின் நலத்திட்டங்கள் மக்களிடம் சென்று சேரும் வகையில் முன்னுரிமை அட்டை வழங்கப்படும். தாவேக ஆட்சிக்கு வந்த 6 மாதத்தில் வெற்றி தமிழ்நாடு செயலி உருவாக்கப்படும் என கன்னியாகுமரி பரப்புரையில் விஜய் அறிவிப்பு. லஞ்சம் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் அரசின் நலத்திட்டம் போய் சேரும்.
அதற்கென தனியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஆதார் கார்டை போல ஒரு தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு வழங்கப்படும். நமது அரசு அமைந்த 6 மாதங்களுக்குள் தமிழ்நாடு சேவை உரிமை சட்டம் ரைட்ஸ் டு சர்வீஸ் ஆக்ட் நிறைவேற்றப்படும். வெற்றி தமிழ்நாடு சூப்பர் ஆப் அப்படின்னு ஒன்று உருவாக்கப்படும். மக்களின் மனுக்கள் மீது சட்டமன்றத்தில் விவாதிக்கப்படும் என விஜய் அறிவிப்பு. மதுரை, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் புத்தாக்க மையம் அமைக்கப்படும் என உறுதி. உங்களுடன் ஒரு மனு சமர்ப்பிக்கப்பட்டால் அதிகாரப்பூர்வ பதிலை அரசு அளிக்க வேண்டியது கட்டாயமாக்கப்படும். மனு எனில் அது குறித்து தமிழக சட்டமன்றத்தில் கட்டாயமாக விவாதம் நடத்தப்படும். சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒரு முழு நாள் பொதுமக்கள் மனுக்களுக்கென்றே தனி நேரமாக ஒதுக்கப்படும். தமிழக மக்களிடமிருந்து ₹1 கூட வரியாக பெறாமல் கூடுதல் வருவாயை ஈட்டுவதே தாவிகவின் இலக்கு. தமிழகத்தின் கடன் சுமையை கடந்த 5 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடியாக உயர்த்தியதுதான் முதலமைச்சரின் சாதனை என்றும் விஜய் விமர்சனம். செலவிடப்படுகிறது. நமது மாநிலத்தின் கடன் 10.5 லட்சம் கோடியாக தாண்டியுள்ளது. கடந்த 70 ஆண்டுகளில் நாம் வாங்கியதை விட இந்த 5 ஆண்டுகளில் அதிகமாக கடன் வாங்கப்பட்டுள்ளது. மக்களிடமிருந்து வரியாக ₹1 கூட கூடுதலாக பெறாமல் அதிக வருவாய் ஈட்டி முறையாகவும் குறைவாகவும் செலவிட்டு முற்றிலும் புதிய வருவாய் வரும் வழிகளை உருவாக்குவதே நமது இலக்காகவும் பதிலாகவும் இருக்கும். தமிழகத்தில் திமுகவிற்கும் தாவிகவிற்கும் மட்டும்தான் போட்டி. இது ஒரு விசில் புரட்சி தேர்தலாக அமைய வேண்டும் என்றும் தாவிக தலைவர் விஜய் ஆவேசம். இந்த 4 முனை போட்டி 40 முனை போட்டி எத்தனை முனை போட்டி எத்தனை உருட்டினாலும் இங்க 2 முனை போட்டி தான். ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? மக்களை நேசிக்கிற உங்க விஜய் வேணுமா? அவ்வளவுதான் இந்த தேர்தலே. கன்னியாகுமரியில் பரப்புரை கூட்டத்திற்கு முன்பு சைக்கிள் ஓட்டி தொண்டர்களிடம் வாக்கு சேகரித்த விஜய். விசில் அடித்தபடி சைக்கிள் ஓட்டிய விஜயை பார்த்து ஆர்ப்பரித்த தொண்டர்கள். தமிழகத்தில் 85 வயதுக்கு மேற்பட்டோர் மாற்றுத்திறனாளிகளுக்கான தபால் வாக்குப்பதிவு தொடங்கியது. தபால் வாக்குப்பதிவு அளிக்க விண்ணப்பித்தவர்களிடம் நேரில் சென்று வாக்குகளை பெறும் வாக்குச்சாவடி அலுவலர்கள். தமிழ்நாடு முழுவதும் உள்ள 234 தொகுதிகளிலும் பூத் ஸ்லிப் விநியோகம். சென்னையில் 4085 வாக்குச்சாவடிகள் உள்ள நிலையில் வீடு வீடாக சென்று வழங்கும் பணிகள் மும்மரம். திருச்சி ஆட்சியர் அலுவலகத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் துணை ஆணையர் பானு பிரகாஷ் தலைமையில் 11 மாவட்ட ஆட்சியர்கள் ஆலோசனை. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கும் கூட்டத்தில் பங்கேற்பு. எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி வைப்பதற்கு தூக்கில் தொங்குவேன் என கூறியவர் டிடிவி தினகரன். டிடிவி தினகரன் பிரச்சாரத்திற்கு வரும்போது கையிறை எடுத்து காட்டுங்கள் எனவும் உதயநிதி பேச்சு. எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறதுக்கு 4 முழம் கயிறுல என் வீட்டில் தூக்கில் தொங்கிடுவேன்னு ஒருத்தர் சொன்னாரு. அவர் தான் இன்னைக்கு கூட கூட்டிட்டு வந்திருக்கிறார் கூட்டணிக்கு. வரும்போது 4 முழம் கயிறு எடுத்து காட்டுங்க, ஞாபகம் இருக்காரு காட்டுங்க. அது மட்டும் இல்லை, இன்னொருத்தர் என்ன சொன்னாரு, கவுன்சிலர் அவருக்கு கூட தகுதி கிடையாது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. இன்னொரு வார்த்தை சொன்னாரு, ஞாபகம் வச்சிருக்கிற, அவர் ஒரு டயர் நக்கி அப்படின்னு சொன்னது நான் கிடையாது. இப்ப கூட்டணி சேர்ந்திருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் சேர்ந்து சொன்ன வார்த்தைகள். இவங்க எல்லாம் தான் இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்காங்க. இந்த கூட்டணியை இந்த தேர்தலோட அமுச்சு விட்டுருங்க.
வாகனத்தின் மேல் உட்கார்ந்து கை காட்டுவது அரசியல் அல்ல. தாவேக தலைவர் விஜயை மறைமுகமாக சாடிய அண்ணாமலை. காரைக்குடியில பார்த்தேன், ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு ரோட் ஷோ நடந்ததெல்லாம் பார்த்தேன். ஐயா, அரசியல் என்பது ஒரு வண்டி மேல உட்கார்ந்து கை காட்டுறது அரசியல் இல்லைங்க ஐயா. இன்னைக்கு வர்ற எந்த அரசியல்வாதியும் நான் தவறா சொல்ல. இளைஞர்களுக்கு அன்பான வேண்டுகோள், காரைக்குடியில் இளைஞர்களுக்கு அன்பான வேண்டுகோள், இந்த மாற்றம் என்பது உங்களுக்காகத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். அரசாட்சி தெரியாது, அரசு எப்படி செய்வது என்று தெரியாது, இதுவரை அரசியல் இருந்தவர்கள் கிடையாது, உள்ளாட்சி கவுன்சிலராக பணி செய்தவர்கள் கிடையாது. அவங்களை வச்சு அரசு அமைச்சு யாருக்கு நாம் என்ன பண்ண போறோங்க ஐயா? தீவிர தேர்தல் பரப்புரைக்கு இடையே திண்டிவனம் தைலாபுரம் வீட்டில் தனது தாய் சரஸ்வதியை நேரில் சந்தித்து ஆசி பெற்ற அன்புமணி. தந்தை ராமதாசுடன் மனக்கசப்பு நீடிக்கும் நிலையில் தாயை சந்தித்து நலம் விசாரிப்பு. தேர்தல் விதிகளை மீறியதாக சீமான் மீது மதுரை பேரையூர் போலீசார் வழக்கு பதிவு. அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி இரவு 10:22 மணி வரை பரப்புரை மேற்கொண்டதால் நடவடிக்கை. தமிழ்நாடு மகிழா காங்கிரஸ் பொறுப்பு தலைவர் ராமலட்சுமி நியமனத்திற்கு செயற்குழு கூட்டத்தில் எதிர்ப்பு. சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கும்மிடிப்பூண்டி அருகே மாதிர்பாக்கத்தில் துப்பாக்கி முனையில் நகை கடைக்குள் புகுந்து கொள்ளையடிக்க முயன்ற சம்பவம். பர்தா அணிந்தபடி கைவரிசை காட்ட முயன்று தப்பி ஓடிய வடமாநில கும்பல் 6 பேர் கைது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் ஏரி ஒன்றில் தாகத்தை தணித்துக் கொண்ட யானை. வெயிலை சமாளிக்க முடியாமல் கரையோரம் உள்ள சகதியில் ஓய்வெடுத்த வீடியோ வைரல். மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் விடுமுறை நாளில் அதிக அளவில் குவிந்த சுற்றுலா பயணிகள். குணா குகை, மோயர் சதுக்கம், ரோஜா பூங்கா உள்ளிட்ட இடங்களில் குடும்பத்துடன் புகைப்படம் எடுத்த உற்சாகம். அமெரிக்கா சியாட் நகரின் மையப்பகுதியில் உள்ள வெஸ்ட்லேக் சதுக்கத்தில் விவேகானந்தர் சிலை திறப்பு. இந்திய கலாச்சார உறவுகள் கவுன்சில் மூலம் பரிசாக வழங்கப்பட்ட சிலையை மேயர் கேட்டி வில்சன் திறந்து வைத்தார். மகளிருக்கான 33% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வரும் 16ஆம் தேதி தொடங்கும் நாடாளுமன்ற சிறப்பு அமர்வில் அனைவரும் ஒரே குரலில் இணைவோம் என அனைத்து கட்சித் தலைவர்களுக்கு பிரதமர் மோடி கடிதம். வரும் 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை பாஜக எம்பிக்கள் மக்களவை, மாநிலங்களவையில் இருக்க வேண்டும். மகளிருக்கான 33% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக சிறப்பு அமர்வு கூட்டம் நடக்க இருக்கும் நிலையில் பாஜக கொறடா உத்தரவு. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பை கோரும் பிரதமர் மோடி தொகுதி மறுவரையை குறித்து ரகசியம் காப்பது ஏன்? அகில இந்திய காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சரமாரி கேள்வி. டெல்லியில் அரசியலமைப்பை பாதுகாக்க வலியுறுத்தி விழிப்புணர்வு மாரத்தான்.
காங்கிரஸ் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி தொடங்கி வைத்தார். அரசியலமைப்பை அழிக்க பாஜக மற்றும் RSS அமைப்பு விரும்புகிறது என ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. இந்தியாவில் அனைவரும் சமமாக இருப்பதை பாஜகவினர் விரும்பவில்லை எனவும் விமர்சனம். மேற்கு வங்க மாநிலத்தில் மதராசக்காலுக்கு 6000 கோடி ரூபாயை ஒதுக்கிய மம்தா அரசு மாநிலத்தின் வளர்ச்சிக்கு நிதி ஒதுக்காதது ஏன்? ஊடுருவல்காரர்களால் மாநிலத்தின் மக்கள் தொகை பெருமளவு உயர்ந்துவிட்டதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. மேற்கு வங்க மாநிலத்தில் இந்துக்களும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே பிரிவினையை ஏற்படுத்த முயற்சிக்கிறது பாரதிய ஜனதா. மக்களிடையே பிளவை ஏற்படுத்த சுமார் 1000 கோடி ரூபாய் கொடுத்தது அம்பலமாகிவிட்டதாகவும் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. மாரடைப்பு காரணமாக காலமானார் பழம்பெரும் பின்னணி பாடகி ஆஷா போஸ்லே. மும்பையில் உள்ள பிரீச் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிர் பிரிந்தது. ஆயிரத்து 1943 மஜாபால் படத்தில் சலசலா என்ற பாடல் இசை பயணத்தை தொடங்கி 12,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ள ஆஷா போஸ்லே தமிழ், தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட ஏராளமான மொழிகளில் பல்லாயிரக்கணக்கான பாடல்களை பாடியுள்ளார். தனித்துவ குரலால் 7 தசாப்தங்களாக இந்திய சினிமாவை ஆட்சி செய்தவர் ஆஷா போஸ்லே. துறையில் அதிக பாடல்களை பாடி கின்னஸ் சாதனை மற்றும் தேசிய விருதுகள் வென்ற சாதனை. பிரபல பின்னணி பாடகி ஆஷா போஸ்லே மறைவிற்கு இளையராஜா இரங்கல். எந்த குரல்களுடனும் ஒப்பிடவே முடியாத தனித்துவ குரலுக்கு சொந்தக்காரரான ஆஷா போஸ்லே தன் மீது அன்பும் பாசமும் வைத்திருந்ததாக நிகழ்ச்சி. என் வாழ்நாளில் மிகவும் மறக்க முடியாத இடத்தில் இருப்பவர் ஆஷா போஸ்லே அவர்கள். அவர்களுடைய திறமைக்கு அளவே இல்லை. வேறு எந்த குரல்களோடும் ஒப்பிட முடியாத ஒரு தனித்துவம் வாய்ந்த குரல் அவருடைய குரல். தனித்துவம் வாய்ந்த திறமையும் கூட. அவர் காலமானது எனக்கு மிகவும் வருத்தத்தை அளிக்கிறது. விஜயின் ஜனநாயகம் திரைப்படம் இணையத்தில் கசிந்ததற்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் கண்டனம். வருங்காலத்தை காரிருளில் மூழ்கடித்த இந்த ஈன செயல் ஒரு சாதாரண சட்ட விதிமீறல் அல்ல, கலைக்கு எதிரான திட்டமிட்ட ஒரு வன்முறை என காட்டும். ஈரானை கடற்படை மூலம் முற்றுகையிடும் வாய்ப்பு அமெரிக்காவிடம் உள்ளது. பாகிஸ்தானில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை.